ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு நண்டு மசாலா கிரேவி பார்க்க போறோங்க. இத பாருங்க, நண்டு காலையில நண்டு வாங்கியாச்சுங்க. பையனுக்கு ஆஃபீஸ் கொடுத்து விடலான்னு சொல்லி நான் 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். வாங்க, கடாய் வச்சிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயுது. இப்போ நான் என்னெல்லாம் இதுக்கு அரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, பாருங்க, இஞ்சி, பூண்டு. பூண்டு நிறைய வச்சிருக்கேன். 3 பூண்டு வச்சிருக்கேன். நான் இஞ்சி கம்மியா வச்சிருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு, சும்மா ஒரே ஒரு கொட்டை புளிங்க. நாங்க ஊத்துவோம், விருப்பப்பட்டவங்க ஊத்தலாம், இல்ல புளி ஊத்தாம நீங்க செய்யலாம். வாங்க இப்ப நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இதுக்கிடையில இந்த ஒலை பற்ற வச்சிருவோங்க அரிசிக்கு சைமல்டேனியஸா, அதுவும் ஆகட்டும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம சோம்பு போட்டு தாளிப்போம். சோம்பு போட்டாதாங்க வாசனையா இருக்கும். நல்லது பாருங்க, அதான் பொரியணும். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையோட போடுங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சா நம்ம அரைக்கலாம் தேவைங்க. சில பேர் அரைச்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சாலே அது அரைச்ச மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும் கிரேவி. நீங்கள் அரைக்கலாம் தேவையே இல்லை. இந்த பாருங்க, வெறும் சோம்பு தான். எண்ணெய், சோம்பு, 2 பச்சை மிளகா, வெங்காயம். இது வதங்கிட்டே இருக்கட்டுங்க. இது வதங்கிறதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இஞ்சியும் பூண்டும் ரொம்ப மழை அரைக்க வேணாங்க, கொஞ்சம் குறப்பா மிக்சியில் அரைச்சி வச்சுப்போம். வாங்க, நண்டு கிளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு நண்டு கிளீன் பண்றதை நான் காட்டுறேன். ஒரு நண்டு நான் சாம்பிள் காட்டுறேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி கிளீன் பண்ணிக்கங்க. ஓகேவா? வாங்க. இப்போ பாருங்க, இது எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேக்ல இருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி இதை மட்டும் அப்படி தனியாக புட்டு எடுத்துருங்க. இப்படி புட்டு எடுத்துட்டு இந்த காலோட இந்த விழும்புலாம் இருக்கு பாருங்க, இந்த பெரிய காலை நீங்க அப்படியே புட்டு எடுக்கலாம். இது 2ஆ உடச்சு போட்டுங்க. பாருங்க, இந்த டிப்பு இல்லை, இந்த டிப்பை மட்டும் புட்டுடணும். பெரிய காலை மட்டும் அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கணும். எடுத்து போட்டுக்கணும் நம்ம வேணும். ஏன்னா இதில் சதை நிறைய இருக்கும், கொஞ்சம் பார்த்து. இது ஷார்ப்பாக இருக்கு. இந்த பாருங்க, இந்த டிப்பு சொல்கிறேன், இந்த காலோட மொனை. இந்த பாருங்க, டிப்பை மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா அதில் அவ்வளோ சதை இருக்காது, கிரேவி நல்லா ஊறி இருக்கும். இந்த டிப்பை மட்டும், இதை பாருங்க, இந்த டிப்பை மட்டும் எடுத்துருங்க. நான் புட்டுட்டேன், நான் புட்ட பிறகு பாருங்க, கால் எல்லாம் இருக்கு, ஆனால் அந்த காலோட டிப்பு மட்டும் இல்லை பாருங்க. இதை பாருங்க, தெரியுதா? இந்த முன்னாடி இருக்க பெரிய கால் மட்டும், இந்த பாருங்க, இந்த முன்னாடி இருக்க பெரிய கால் மட்டும் எடுத்துக்கணும் சமைக்கிறதுக்கு. இந்த சின்ன காலோட டிப்புலாம் மட்டும் எடுத்துட்டு பாருங்க. டிப்பு, ஏன்னா டிப்பு ரொம்ப தக்கையா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தக்கையா இருக்கும், ஷார்ப்பா தக்கையா இருக்கும். ஸோ அதை எடுத்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது பாருங்க, இப்படி இருக்கு இல்லைங்களா? இது இப்படி வச்சு பாருங்க, இப்படி தனியா நம்ம இதை நீங்க முழுசாவும் போட்டுக்கலாம் குழம்புல. இது பாருங்க, இப்படி 2ஆ கட் பண்ணி போடலாம். இப்படி 2ஆ நீங்க கட் பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் 2ஆ கட் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி நம்ம அலசி போடலாம். அவ்வளவுதாங்க. நண்டு ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி. இந்த பாருங்க, இன்னொன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, இந்த பேக் சைட்ல இருக்குல்ல, இது எப்படி எடுத்துடணும். இது எப்படி இந்த காலோட டிப்பெல்லாம் எடுத்துடணும். இந்த பாருங்க, இந்த சின்ன காலோட டிப்பெல்லாம் எடுத்துடணும். பெரிய சின்ன கால் பாருங்க, ஃபுல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பெரிய காலை போட்டுக்கணும். இப்போ இப்படி திருப்பிட்டீங்கன்னா, இந்த பாருங்க, இது இப்படி பண்ணீங்கன்னா இது தனியா வந்துடும். இந்த ஓடு தனியா வந்துடும். அந்த ஓடு நம்மளுக்கு தேவையில்ல. இது பாருங்க, இந்த வெள்ளையா இருக்குல்ல, இந்த புஷ் மாதிரி இருக்கு பாருங்க, இதை எடுத்துடணும். இது கிளீனா எடுத்துடணும். சிலதுல ஆரஞ்சு கலர் இருக்குங்க, அது போடலாம். சிலது கொழு, இது முட்டை இருக்கும், பெண் நண்டுல முட்டை இருக்கும். அதனால அந்த மாதிரி நண்டு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். ஃபுல்லா இதை கிளீனா கிளீன் பண்ணி எடுத்துடணும். நம்ம கழுவுனா இன்னும் வந்துடும். ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு கழுவணும். இது முழுசாவும் போட்டுக்கலாம், இல்ல இது 2ஆ ஹாஃபா கட் பண்ணி நீங்க குழம்புல போட்டுக்கலாம். இதாங்க நண்டு கிளீனிங் ப்ராசஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அது ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாதுங்க. கொஞ்சம் குறைன்னு ஒண்ணு பாதியமா அரைச்சு போடணும். இந்த பாருங்க, இஞ்சி பூண்டு போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு வாசனை வரும் வெளியே. ரொம்ப வாசமா இருக்குங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய வச்சு, இஞ்சி திட்டமா வச்சு போடணும். நம்ம நான்வெஜ் செய்யறோம்ல, கண்டிப்பா இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும், வாசமா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி, இதை பாருங்க, பொடியா அரிஞ்சு வச்ச தக்காளி. இது நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கட்டும். இதுக்கு இடையில உப்பு போட்டுக்கும். நம்ம தேவையான கல் உப்பு போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சோம்னா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். நான் பாருங்க, அடுப்புல வெங்காயம் அடுப்புல வெங்காயம், தக்காளி, வெங்காயத்தை போட்டு தாளிச்சுட்டு அது சிம்ல வச்சுட்டு அதை வதங்குறதுக்குள்ளே நண்டு கிளீன் பண்ணிட்டேன். நண்டு கிளீன் பண்ண உடனே நம்ம போட்டுடணும். அதை சொல்லுவாங்க அப்பா, எனக்கு அதுக்கான காரணம் எல்லாம் தெரியாது. நண்டை வந்து ரொம்ப நேரம் மீன் மாதிரிலாம் வச்சுட்டு கூடாது. அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸா கிளீன் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடணும். அதுக்குதான் கிளீன் பண்ண. அப்படின்னா வாங்க, பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்க. இதுக்கடையில சாதமும் வேவுது. சாதம் வேகட்டும், அதை வடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த வேலையை பார்ப்போம்.
அது வதங்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை பாருங்க, தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய், நிறைய இல்லை, நிறைய என்ன சத சதன்னு ஆயிடும். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகு பாருங்க, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. சரிங்களா? அவ்வளோதான். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 மூடி தேங்காய். இதை தண்ணி விட்டு மிக்சியில் மழை அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு இடையில புளியும் கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரே ஒரு கொட்டை புளி, ஜாஸ்திலாம் கிடையாது, சும்மா கொஞ்சமா. சில பேர் புளி ஊற்ற மாட்டாங்க, வேணான்றவங்களுக்கு வேணாம். அந்த புளி லைட்டாக புளி டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் புளி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இது வதங்கிடுச்சுங்க. இது கூட மஞ்சத்தூள், நண்டுலையும் மஞ்சத்தூள் போட்டு கழுவணும், மஞ்சள் உப்பு போட்டு கழுவணும். இதுக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் தாராளமே போட்டுக்கலாம், நான்வெஜ்லேயே. அதுக்காக மஞ்சத்தூள் தேவையான என்ன, நம்ம மிளகுத்தூளும் போட்டுருங்க, தேவையான மிளகாத்தூள். நம்ம வேணா கூட அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். தேவையான மிளகாத்தூள் போட்டு புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுதான் ஊற்றிக்கணும். சும்மா கொஞ்சம் தாங்க, நான் புளி நிறைய ஊற்றக்கூடாது, மீன் குழம்பு நல்லா ஊற்றக்கூடாது. இது கூட எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கிரேவி பதத்துக்கு இப்போ இது பச்சை வாசனை போட்டோம். இது அப்படியே அந்த பச்சை வாசனை போட்டாங்க. இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அடுப்பை மிடில் வச்சுட்டு, சிம்மும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் மிடில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். நம்ம இதுக்குள்ளே இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, எப்படி நம்ம மீன் குழம்புல இந்த மாதிரி தண்ணி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருமோ அதே மாதிரி பிரிஞ்சு வச்சுட்டு பாருங்க, அதே மாதிரி பிரிஞ்சு வரணும். இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அலசி வச்சிருக்க நண்டு எடுத்து இதில் போடணுங்க. மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சிருக்கோம்ல, முழுசா போட்டாலும் சரி, இல்லை பாதியா புட்டு போட்டாலும் சரி, அது நம்ம இஷ்டம். நம்மளுக்கு எப்படி சாப்பிடணுமோ அப்படி போட்டுக்கலாம். நண்டு ரொம்ப ஈஸிங்க. நண்டு கிளீன் பண்றது கூட ஈஸி. நீங்க மீன் மற்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நண்டு ரொம்ப ஈஸி, அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ். ஒன்று இந்த க்ளீன் பண்ணும்போது அந்த முள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா நண்டில் அந்த ஓடுலேருந்து கொஞ்சம் கை ஸ்க்ராட்ச் ஆகிடும், பார்த்துங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர். மற்றபடி ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இது அவ்வளோதாங்க. இது நல்லா இது கிரேவியில் நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி இதை அமுக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இது வேகணும். நண்டு சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டுமே வேகிற டைம். இந்த பாருங்க, இப்போ நண்டு வெந்துருச்சு, கிரேவி திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்சியில், தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, இதை ஆட் பண்ணிடணும். இது கூட நல்லா கொஞ்சம் மைய அரைக்கணுங்க, மழை அரைச்சு ஆட் பண்ணிடணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா இப்படி கையால் நல்லா கிளறி கொஞ்ச நேரம், இது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அந்த பச்சை வாசனை போனோம் இல்லையா, இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே கிரேவி. அல்டிமேட்டுங்க. வாங்க, அட்டகாசமான நண்டு கிரேவி ரெடிங்க. இறக்கும் போது கொஞ்சோண்டு சும்மா ஒரு பிஞ்சு கரம் மசாலா போட்டு, ஜாஸ்தி இல்லை, சும்மா லைட்டாக ரொம்ப மைல்ட் டச்சில் போடணும் கரம் மசாலா, ரொம்ப நிறைய போடக்கூடாது. இறக்கும் போது போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதான் முடிஞ்சிச்சு நண்டு கிரேவி, அட்டகாசமான நண்டு கிரேவி. இப்போ கொத்தமல்லி தழை எடுத்து கட் பண்ணி போட்டுடணும். அவ்வளோதான், அலசி வச்ச கொத்தமல்லி தழையை அப்படி கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையோ சுவை. சும்மா சாதத்தை போட்டுக்கிட்டு சுட சுட இதை வச்சு ஒரு நண்டு காலை எடுத்து கடிச்சோம் அப்படின்னா விவரிக்க வார்த்தை இல்லைங்க, அலாதியான சுவை. அவ்வளோதாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் நண்டு கிரேவி சாதம் இதான் ஸ்பெஷலுங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.